வாழ்த்துக்கள் தம்பி. உங்க 2 பேருக்கும் பேங்க்ல வேலை கிடைச்சிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். மோட்டு இப்ப கூட என்னால இதை நம்ப கூட முடியல. நாளைக்கே நம்மள 2 பேரும் ஜாயின் பண்ண சொல்லி பேங்க்ல இருந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க. முதல்ல நாம காலையில டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணும். சீக்கிரமா போய் ஜாயின் பண்ணணும். பஞ்சுவாலிட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமா வா, இப்பவே தூங்குறத காலைல. ஏப்பா நாளைக்கு தானே வேலை, எதுக்காக அவசரமா இன்னைக்கே பறந்து போறான்? அட இந்த அளவுக்கு அவசரம் எதுக்கும் ஒத்து வராதுல்ல. பாஷ் பாஷ், எதுக்காக பாஷ் உங்க எதிரிகளுக்கு புது ஷூஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? உங்க கூடவே இருக்கிறவங்களெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க. அட வீணா போனவனுங்களா, இது என்னோட கிரிமினல் மூளையில புதிச்ச சூப்பரான ஐடியாடா. இது எலக்ட்ரிக் ஷூஸ்டா. இந்த ஷூஸை போட்டுக்கிட்டு காலை கீழே வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களால கீழே காலை வச்சு ஸ்டடியா நிக்க முடியாதுடா. பாஷ் அப்படின்னா உங்க ஷூவை கழட்டி எரிஞ்சிருவாங்கல்ல. நான் அந்த ஷூஸுக்குள்ள அந்த மாதிரி வித்தியாசமான கம்ம வச்சிருக்கேன்டா. ஒரு தடவை அவங்க அந்த ஷூஸை போட்டுட்டாங்கன்னா அவங்களால அதை கழட்டவே முடியாது. அந்த ஷூஸ்குள்ள இருந்து அவங்க காலை வெளியே எடுக்கவே முடியாதுடா. பிரமாதம் பாஷ், பிரமாதம். உங்க ஐடியாவை கையில சூப்பரா இருக்கும். டேய் பத்துல மணியா, நான் கிளம்பி தயாராயிட்டேன்டா. சரி வா மோட்டு, நான் ஏற்கனவே ரெடி ஆகி நின்னுட்டு இருக்கேன். ஓகே, ஷூ போட்டு வர வீடு. திடீர்னு எப்படா சாக்கு அடிச்சது? ஏதாவது லீக்கேஜ் ஆயிடுச்சா? ஆமா, தரையில காலை வச்ச அடுத்த நிமிஷமே எனக்கு சாக்கடிச்சிருச்சு மோட்டு. சாக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு, எங்க அடிக்குது? தரையில எங்கேயோ கரண்ட் லீக் ஆகி சாக்கடிக்குது போல இருக்கு மோட்டு. எங்கேயோ ஒரு இடத்துல ராங் கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் மோட்டு. அது அது அப்படியே போட இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. மோட்டு அங்க பாரு, மத்தவங்க யாருக்கும் ஷாக் அடிச்ச மாதிரியே தெரியலடா. 2 வீங்கன வைத்தனுங்க தான் சுத்துறாங்க. பத்லு, அந்த ஷூஸ் எலக்ட்ரிக்கல் ஷூஸ். இத நான் தான் உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்டா கொடுத்திருக்கேன்டா. இனி எப்பெல்லாம் உங்க காலை தரையில வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்க கால்ல ஷாக் அடிக்கும்டா. உங்க காலை மேல வச்சுக்கிட்டு வீட்லயே உட்காருங்கடா. இப்ப இந்த ஜான் கோல் அடிக்க போறா, பாத்துக்கிட்டே இருங்கடா. இனிமே உன்னால இந்த ஷூவை கழட்டவே முடியாது. நான் ஏற்கனவே அந்த ஷூக்குள்ள அந்த மாதிரி கம்ம ஊத்தி வச்சிருக்கேன்டா. இனிமே அந்த ஷூ எப்பவுமே உங்க கால்ல தான் இருக்கும். பை பை மோட்டு பத்லு. இனிமே உங்க காலை மேல வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருங்க. மோட்டு இப்ப நம்ம எப்படி பேங்க் வேலையில ஜாயின் பண்றது? கை கட்டினது வாய் கட்டாம போயிரும் போல இருக்கே மோட்டு. பேங்க் வேலை கிடைச்ச முதல் நாளே இப்படி தாமதமா போனா அவங்க ஏதாவது கோச்சுக்கிட்டு நம்மள வெளியே வெளியே அனுப்பிட்டாங்கன்னா நாம உடனடியா ஏதாவது செஞ்சாகணும், இல்லைன்னா எல்லாமே கையை மீறி போயிடும். ஐடியா என்னது? வித்தியாசமா இருக்கு. பேங்க்கு வந்தாச்சு. அட இது என்னது? குட் மார்னிங், குட் மார்னிங். ஆமா, உங்க தலையை எங்க காணோம்? மோட்டு பத்ரு, நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? மரியாதையா நேரா நில்லுங்க. இந்த மாதிரி டிராமா எல்லாம் இங்க பண்ணாதீங்க. ஒழுங்கா நேரா நிக்கலனா உங்களை வேலையை விட்டு நான் தூக்கிடுவேன். ஓகே சார், எங்களை தப்பா நினைக்காதீங்க. இருங்க, நீ எங்க பாருங்க, நீ அனுபவி. ஓகேவா? சூப்பரா. பின்னாடி நீங்க நிக்கிறீங்க, நீங்க வாங்க. எப்படி? இந்த மோட்டு பத்ரு 2 பேரையும் தூக்கிட்டு போய் பேங்க விட்டு வெளியில தூக்கி ஏறிங்க. மரியாதைங்கிறது போயிடுங்க.
ஏடா சிங்கம் சீக்கிரமா எங்களுக்கு ஹெல்ப் பண்றா. எப்படி உதவி செய்யணும், என்ன உதவி செய்யணும்? சரி, நீங்க எங்க இருக்கீங்க? சிங்கம் சார் கொஞ்சம் உதர் தேக்கோ. அட பாவிங்களா, நீங்க எதுக்காக இப்படி வௌவால் மாதிரி தலைகையில நிக்கிறீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? உவா. சிங்கம் சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். ஹெல்ப் ஹெல்ப். I am sorry. என்னால உங்களுக்கு இன்னைக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எங்களுக்கு உதவி பண்ண வேண்டியது உங்க கடமை தானே இன்ஸ்பெக்டர் சார். நீங்க ஒரு நேர்மையான அதிகாரிங்கிறத மறந்துடாதீங்க. ஓகே, அப்ப நான் எப்பவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயம்மா. என்னாச்சு சார், உங்களுக்கும் அந்த தண்டனை கட்டான எலக்ட்ரிக் ஷோ பரிசா கொடுத்துட்டானா? சிங்கம் சார், நான் இப்ப பேங்க கொள்ள அடிக்க போறேன். நீங்க வந்து என்ன பிடிக்க போறீங்களா? இன்விடேஷன் தரத்துக்கு தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் ஹெல்ப். பாருங்க பாருங்க மோட்டு பத்ரம், அவன் என்னை எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறாரு பாருங்க. ஐடியா. வாங்க சிங்கம் சார், அந்த தண்டனை கட்டான பிடிக்கிறதுக்கு காலை கீழே வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓய் கான்ஸ்டபிள்ஸ், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சீக்கிரம் 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 எடுத்துட்டு போங்க. ஐயா, அம்மா. ஓய் ஜோ, you were under arrest. I am sorry சிங்கம் சார், நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகுறேன். வாங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன சொல்றோமோ? நல்லா ஞாபகம் வச்சுக்க, என்னோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது கேம் பாசிபிள், புரிஞ்சுதா? தயவு செஞ்சு என்ன வந்து பிடிக்கல ப்ளீஸ். உதிப்பண்டா, ஆனா அதை எப்படி பண்றதுன்னு தான் தெரியல. என்னால தரையில காலே வைக்க முடியலையே. அம்மா. சிங்கம் சார், இங்க பாத்தீங்களா, நான் இந்த நவரத்னம் பதிச்ச நெக்லஸ் ஜுவல்லர் கிட்ட இருந்து கொள்ள அடிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியே இங்கேயும் பாருங்க, முழுசா 1 கோடி ரூபாய் நம்மளோட சிட்டி பேங்க்ல இருந்து நான் கொள்ள அடிச்சுட்டு வந்துட்டேன். சிங்கம் சார், நீ எல்லாம் என்னையா இன்ஸ்பெக்டர்? திருடன் தான் கொள்ள அடிச்ச எல்லா பொருளையும் ஓப்பனா காமிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீங்க எதுவுமே பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி பேட், வெரி பேட். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் அடுத்ததா புர்புரி நகர் பேங்க கொள்ளடிக்க போறேன். வரேன், டாடா, பை பை. அட கடவுளே, எல்லாருக்கும் உதவி பண்ற, எனக்கு உதவி பண்ண யாருமே இல்ல. எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. ஐடியா. தான பிடிக்கிறதுக்கு இனிமே நமக்கு கையே தேவையில்லை. அவன் ரொம்பவே பேராசை பிடிச்சவன். அவனை பேராசை காட்டி எப்படி மடக்கி பிடிக்கிறேன்னு பாரு, வா. அப்படின்னா மறுபடியும் வந்துட்டீங்களா? ஆமாண்டா, மறுபடியும் வந்துட்டேன்டா. இப்ப உன்னை அடிச்சு தொங்க விட்டு தோல் அப்புறமே மெதுவா உரிக்க போறோம். என்ன அடிக்க போறீங்களா? வாங்க வாங்க, தைரியம் இருந்தா என்ன அடிக்க பார்க்கலாம். எனக்கு சேலஞ்சரா ரொம்ப பிடிக்கும். என்ன அடிக்க பார்க்கலாம். வாங்கடா வாங்க, என்ன வந்து அடிங்க. வாங்க, முடிஞ்ச அடிச்சு பாருங்கடா. வாங்கிக்கலாம் வாங்க. முட்டை போட வாங்க. கவுத்து விட்டு கால மேல தூக்குங்கடா, கால தூக்குங்கடா, மேல தூக்குங்கடா. மோட்டு, தயவு செஞ்சு கால மேல தூக்கு. மோட்டு, வந்துட்டோம். இப்ப பாரு.
நிறுத்துங்க Strawberry. நிறுத்துங்க பயங்கரமா அடிச்சிட்டீங்க நான் தாங்க மாட்டேன் என்னை விட்டுடுங்கடா போதும் அப்ப ஒழுங்கு மரியாதை எங்க ஷூஸை கழட்டி எரிடா. ஷூஸை நான் கண்டிப்பா கழட்டிடுறேன் கண்டிப்பா கழட்டிடுறேன் ஆமா. ஏய், ஏய், உவா. ஏய், ஆ, உவா. ஏய். உவா. உவா. ஏய், குட்டமேளதான் இப்ப உன் தாய்ஸ நீயே முடிவு பண்ணிக்க. உன்னை ஓட விட்டு அடிக்கவா கட்டி வச்சு அடிக்கவா எப்படி அடிக்கணும்? என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க என்ன விட்டுடுங்க என்ன சிங்கம் சார் கூட ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருங்க அவரு கூட நான் போயிடுறேன் பிரமாதம் பாஸ் பிரமாதம். என்னமோ பஞ்சலா சொல்றீங்க. ஓய் பஞ்சு டைலாக் பேசுறீங்க ஜாக்கிரதை. இப்போ நம்ம ஜானுக்கு எலக்ட்ரிக் ஷூவை மாட்டி விட்டுலாம். அவன் அந்த ஷூவை போட்டுக்கிட்டு ஏன் கூட ஜெயிலுக்கு வந்துருவான். வேண்டாம் பாஸ்